குக்கரில் 20 மினிட்ஸில் பிரியாணி இவ்வளோ சூப்பராக பொலன்னு உதிரியாக எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாம் வாங்க. அதுக்கு குக்கரில் எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் நெய் விட்டு நம்ம பட்டை கிராம்பு ஏலக்காய் எல்லாம் போட்டு ஒரே ஒரு பெரிய வெங்காயம் ஒரே ஒரு பச்சை மிளகா போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. நான் வந்து 200 கிராம் அரிசி எடுத்துருந்தேன், அதோட அளவு சொல்கிறேன். அப்புறம் 2 தக்காளி போட்டு கொத்தமல்லி புதினா போட்டு சின்ன வெங்காயம் பட்டை பூண்டு இஞ்சி அப்புறம் வந்து ஏலக்காய் எல்லாம் போட்டு அடித்து ஊற்றிடணும். அதுதாங்க பிரியாணியோட டேஸ்ட்டே இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் மிளகாத்தூள் தனி மிளகாத்தூள் போட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கணும். இந்த மாதிரி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரவும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க காய்கறிகள் எல்லாம் கேரட்டு பீன்ஸ் பட்டாணி போட்டு நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா தண்ணி ஊற்றுங்க. தண்ணி ஊற்றிட்டு நான் 200 கிராம் அரிசிக்கு நான் 2 டம்ளர் தண்ணி எடுத்தேன். அப்புறம் நான் ஒரு 20 நிமிஷம் அரிசி ஊற வச்சுருந்தேன். அரிசியும் போட்டு சிம்லே வந்து நீங்கள் குக்கரை மூடி வச்சுட்டு சிம்லே ஒரு 20 மினிட்ஸ் வச்சிங்கன்னா விசில் விட வேண்டாம். 20 மினிட்ஸ் அப்படியே வச்சிங்கன்னா உங்களுக்கு பிரியாணி ரெடி ஆயிரும். எப்படி இருந்துச்சுன்னு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.